அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்பர்லா நைட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன். அம்பர்லா நைட்டிக்கு மேலே டாப்புக்கு ஒரு கிளாத்தும் பாட்டமுக்கு ஒரு கிளாத்தும் 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கிறலாம். அம்பர்லா நைட்டி டபுள் எக்ஸல் அளவு இது. ஸோ அதுக்கு வந்துட்டு உயரம் வந்துட்டு பாட்டமுக்கு உள்ளது, உயரம் வந்துவிட்டு 39, அதாவது லென்த் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு 39 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு அகலம் வந்துட்டு 72. அப்போ நம்ம 2ஆக மடித்து போடையில் அது பாதியாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இடுப்போட அகலம் வந்துட்டு 50. அதையும் நம்ம 2ஆக மடித்து போடையில் பாதியாக ஆகிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள், அப்போ தான் கட்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கே ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போட போகும்போது நம்மளுக்கு பாதி ஆகிடும். ஸோ அது மாதிரி இடுப்போட அகலம் 50 எடுத்திருக்கேன். 50ங்கையில் இது 2ஆக மடித்து போடையில் நம்மளுக்கு வந்துட்டு 25, 2 பாட்டம் 2 இதாக கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு பாட்டமோட அளவு. இப்போ டாப்போட அளவு பார்த்துக்கிடலாம். டாப்புக்கு வந்துட்டு நீளம் வந்துட்டு 17 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் வந்துட்டு 50 தான். நம்ம முன்னாடி அங்கே இடுப்போட அகலம் எடுத்திருக்கோம் இல்லையா, அதே அளவு தான் இடுப்போட அகலம். இதுக்கும் 50. நம்ம 2ஆக மடித்து போடையில் நம்மளுக்கு 25 கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்துட்டு 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். அம்பர்லா நைட்டிங்கிறதுனால 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு டபுள் எக்ஸல் அளவு. அதுக்கப்புறம் வந்து முன்கழுத்து வந்துட்டு 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். பின்கழுத்து வந்துட்டு 3.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆம்கோல் வந்துட்டு 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். கைக்கு வந்துட்டு கையோட நீளம் வந்துட்டு 8, அகலம் வந்துட்டு 7, ஆம்கோல் அகலம் வந்துட்டு 5. ஆம்கோல் நீளம் அகலம் 5 எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு தான். நம்ம இந்த மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தெளிவாக தர்றேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம டாப்பை வந்துட்டு கட் பண்ணலாம். டாப்பை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4ஆக மடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி துணி இருக்குது, இதை வந்துட்டு 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு 4ஆக மடித்து போட்டுக்கிறப்பறம் ஸோ இந்த ஷேப்பில் மடித்து போட்டுக்கிறேங்க. அப்போ தான் அந்த பூ வந்துட்டு நம்மளுக்கு முன் சைடு வந்துட்டு இன்னும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு திருப்பி 4ஆக மடித்து போட்டாச்சு. கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அளவு மெஷர்மெண்ட்டு நான் சொன்ன அளவு தான் நான் எடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்துட்டு சாதா நைட்டி இல்லை, அம்பர்லா நைட்டி. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு படி நீளம் அகலம் எல்லாத்தையுமே நான் எடுக்க போகிறேன். உயரம் வந்துட்டு 39 சொன்னேன். ஸோ இந்த இடத்துலேருந்தே நான் எடுக்க போகிறேன். கீழே அப்படியே விட்டுட்டு மேலே உள்ளதை அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். உயரம் வந்துட்டு 39. இது வந்துட்டு நான் எல்லா அளவையும் சேர்த்து இன்ச்சஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்தே தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு அகலம் 50 சொன்னேன்னா, அப்போ வந்துட்டு இப்போ 4ஆக மடித்து போட்டிருக்கோம். அப்படிங்கையில் நம்மளுக்கு வந்துட்டு 25ல் பாதி 12.5 அவ்வளோதான் தேவைப்படும். ஏன்னா 4ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால்
12.5 இன்ச்சு எடுத்தாச்சு. நம்ம இப்படியே ஒரு ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கிடலாம். நம்ம 4ஆ மடித்து கட் பண்ணுறோம். அப்படி பார்க்கையில 2 கிளாத்தாக நம்மளுக்கு வரும். முன்னாடி முன்கழுத்து பின்கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 2 பீசஸாக கிடைக்கும். 2 பீசஸோட அளவு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா 25, அந்த மாதிரி 25 கிடைக்கும். மொத்தமாக சேர்த்து 50 இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான கிளாத்து. இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு தேவையான கிளாத்து. இது எக்ஸஸாக உள்ளது. ஸோ இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிடலாம். ஷோல்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு எடுத்துக்கிறேங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு 3 இன்ச்சு தான். ஸோ 3 இன்ச்சு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த 3 இன்ச்சிலேருந்து தான் நம்ம அடுத்து மார்க் பண்ணணும். நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கழுத்தோட இது வந்துட்டு 3 இன்ச்சு தான் எடுத்துக்கணும். இப்போ அதுலேருந்து 4 இன்ச்சு இருந்துச்சா, ஆம்கோல் வந்துட்டு 4 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். ஆம்கோல் வந்துட்டு 8 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். கழுத்தோட நீளம் எடுத்துக்கலாம். முன்கழுத்து வந்துட்டு 5.5 இன்ச்சு இருந்துச்சு. முன்கழுத்து வந்துட்டு 5.5 இன்ச்சு. ஸோ 5.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பின்கழுத்து வந்துட்டு 3.5 இன்ச்சு. முன்கழுத்தை மார்க் பண்ணாப்புல முன்கழுத்து வெட்ட போகும்போது முன்கழுத்தை தனியாக பின்கழுத்து தனியாக வெட்டணும். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்துட்டு நான் ரவுண்டு கழுத்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நைட்டிங்கிறதுனால கொஞ்சம் லூஸாக எல்லாமே இருக்கும். அதனால் 1.5 இன்ச்சு எடுக்காமல் 2 இன்ச்சு எடுத்துக்கிறேங்க ஆம்கோலுக்கு. ஏன்னா கொஞ்சம் லூஸாகவே எல்லாமே இருக்கும். அதனால் இது 1 இன்ச்சு கழுத்து எடுத்துக்கிட்டு ரவுண்டு கழுத்துக்கு வந்துட்டு ஷோல்டர்லேருந்து இப்படியே வந்து இப்படி ரவுண்டாக வரணும். இப்போ அவ்வளோதான். நம்மளுக்கு இதான் இன்ச்சஸ்ஸு. இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ முன்கழுத்தை தனியாக கட் பண்ணியிருக்கேன். பின்கழுத்தை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை தனியாக கட் பண்ணிக்கிற போகிறேன். இதை பாருங்கள், முன்னாடி மட்டும் தனியாக கட் பண்ணிட்டேன். இப்போ பின்கழுத்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட்லேருந்து இப்படியே நம்ம சேஃபாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிட வேண்டியது தான். 2 ஷோல்டருமே சேர்த்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 2 கிளாத்தை தான் கிடச்சிருச்சு. முன்கழுத்து பின்கழுத்து இப்போ 2 கிளாத்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு கையை வந்துட்டு நம்ம கட் பண்ணலாம். கைக்கு வந்துட்டு இந்த கிளாத்லேயே நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நான் அளவு சொல்ல மறந்துட்டேன். டாப்புக்கு வந்துட்டு 1 மீட்ரு எடுத்திருக்கேன். பாட்டமுக்கு வந்துட்டு 2 மீட்ரு எடுத்திருக்கேன். இப்போ கழுத்தை வந்துட்டு நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். கை வந்துட்டு 8, கையோட நீளம் வந்துட்டு 8, அகலம் வந்துட்டு 7. ஸோ அதை கட் பண்ணியாச்சு. கை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அளவை வந்துட்டு 2 பீசஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். நீளம்
டாப்புக்கு வந்துட்டு 39 உயரம் இருக்கணும். அந்த உயரத்தை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் 2 பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு கிராஸ் பீசஸாக வெட்டி சின்னதாக இதை வந்துட்டு நம்ம கழுத்து அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சிட்டேன். சின்னதாக வெட்டி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கழுத்து வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். கெட்ட பக்கம் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இதை திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேங்க. இதை திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேங்க. அப்படியே திருப்பி வச்சு ஷோல்டரை தைச்சிட்டு படிமான தையல் போட்டுட்டு இப்போ வந்துட்டு இதை திருப்பி இந்த மாதிரி மடித்து விட்டு இப்படியே தையல் போட்டுட்டு வந்துடுங்க. நல்ல பக்கமாக மடித்து விட்டு தையல் போட்டுக்கிறேங்க. ஏன்னா அந்த கழுத்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால தான் நல்ல பக்கமாக மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி 2ஐயும் மடித்து தையல் போட்டுக்கிறேங்க, முன்கழுத்தையும் பின்கழுத்தையும். அதுக்கப்புறம் ஷோல்டரை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஷோல்ட்ரு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து 2 ஷோல்டரையும் கரெக்டாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டரை வந்துட்டு 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கையை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். கையை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, டாப்பை வந்துட்டு நல்ல பக்கமாக வச்சுட்டு கையை வந்துட்டு கெட்ட பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ கையை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை வந்துட்டு 2 மடக்கு மடக்கி ஒரு நேராக ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இப்படி 2ஆக மடித்து பார்த்துட்டு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கையை ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கையை ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பாட்டம் வந்துட்டு டாப்பையும் இதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நான் டாப் வந்துட்டு எப்படி நம்ம பாட்டம் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, சின்னதாக சுருக்கலாக வச்சுக்கிறேங்க. இப்போ பாட்டமுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு மடக்கி அடிச்சுக்கிறேங்க. ஒன் சைடு வந்துட்டு மடக்கி அப்படியே நேராக அடிச்சுக்கிறேங்க. ஃபுல்லாக அப்படியே நேராக அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இப்படி ப்ரில் வச்சுக்கிறேங்க. அம்பர்லா மாடல்னால் அம்பர்லா கட்டிங்காக நம்ம போடலை. ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ப்ரில் வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் தள்ளி ப்ரில் வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி சின்னதாக ப்ரில் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். இப்போ உடம்ப வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். ப்ரில் வச்சு முடித்தோம் இல்லையா, அதுலேருந்து இந்த மாதிரி நம்ம உடம்ப வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிடலாம். பாட்டம்மை வந்துட்டு நல்ல பக்கமாக வச்சுட்டு இது டாப்பை வந்துட்டு கெட்ட பக்கமாக வச்சு இந்த மாதிரி 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கிறேங்க. ஃபுல்லாக நம்ம 50 இன்ச் அந்த
நான் 50 இன்ச்சு 25 இன்ச்சு வரும். 25 இன்ச்சு நம்ம இடுப்போட அகலமும் எடுத்தோம், அதே மாதிரி பாட்டமும் நம்ம எடுத்திருக்கோம், டாப்பும் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டையும் சேர்த்து ஒரு லென்த்தாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணி கை முடிய அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகான ஒரு அம்பர்லா நைட்டி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.